வந்து umweltfreundlich environment friendly அப்படியா அப்படின்னு டவுட் கொஷின் மார்க் umweltfreundlich so Trinkwasser வந்து Trinkwasser verbraucht jeder Mensch in Deutschland pro Tag eigentlich sind es sogar knapp 4000 Liter wenn man das Wasser für die Produktion von Kleidung und Nahrungsmittel misrechnet. என்ன சொல்ல வராங்கன்னா ஆக்சுவலி இதுக்கு ஆன்சர் வந்து இதுதான் 125 லிட்டர் Trinkwasser verbraucht jeder Mensch need each person ஒரு ஜெர்மனியில் ஒரு நாளைக்கு eigentlich வந்து 4000 லிட்டர் ஆகும் when man does nur for production for Kleidung only வெறுமே production for Kleidung அப்புறமா food items இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணா 4000 லிட்டர் ஆகுது per day செலவாகுது வாட்டர் and flesh consume so meat consume எப்படி பண்றாங்க அப்படின்னா இதுக்கு வந்து B தான் இதுக்கும் B ஆன்சர் ist Fleisch ist jeder Mensch in Deutschland im Jahr 1 இயருக்கு எவ்வளவு கிலோ சாப்பிடுறாங்க das entspricht einem halben Rind 5,5 Schweinen und 108 Hunden innerhalb von 10 Jahren der Marktanteil von Biofleisch liegt bei nur circa 2%. So meat consume வந்து correspondence என்னன்னா half of rindna beef 5.5 pig and pork so 108 chicken for 10 years அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு கனெக்ட் பண்ணா ஸோ மார்க்கெட் ஷேர் வந்து பயோஃப்ளெஷ் அவங்க விற்கிறவங்க வந்து only comes to 2% அப்படின்னு நெக்ஸ்ட் முள்ளுன்னா கார்பேஜ் ஸோ Abfall produced jeder Deutsche pro Jahr. Das ist mehr als der europäische Durchschnitt, der liegt bei 167 Kilo pro Kopf. Per head க்கு வந்து 167 kilo wastage வருது. ஸோ அப்ஃபால் வேஸ்டேஜ் வந்து ஒவ்வொருத்தவங்களும் நிறைய வேஸ்டேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அது ஆவரேஜாக சொல்லிட்டு இருக்காங்க und gefahrene Kilometer so traveled meters எத்தனைன்னா Deutsche Autofahrer pro Jahr rund die Hälfte der Kilometer verbrauchen die Menschen für den Weg zur Arbeit. Insgesamt ist nur 1% der Fahrten länger als 100 Kilometer. ஸோ அதாவது அந்த டிரைவர்ஸ் வந்து பர் இயருக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா 11.672 இந்த கிலோமீட்டர்ஸு half ஆஃப் த கிலோமீட்டர் வந்து போகிறதுக்கான ஜாபுக்கு போகிறதுக்கான வழிக்கே வந்து half ஆஃப் த கிலோமீட்டர் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க டோட்டலாக 1% மட்டும்தான் லாங்கர் தென் 100 கிலோமீட்டர்ஸ் டிரைவ் பண்ணுறாங்க Papier verbrauch need of paper so இதுக்கு வந்து rund 250 Kilo Papier verbraucht jede Person in Deutschland pro Jahr und das obwohl wir heute so viel digital erledigen das ist mehr als in jedem anderen Land der Welt trauriger Rekord 50% davon ist Verpackungsmüll அதாவது இங்கே என்னன்னா ஒரு பர்சன் வந்து ஈச் பர்சன் 1 இயர்க்கு வந்து அரௌண்ட் 250 கிலோ பேப்பர்ஸ் வந்து வேஸ்ட் நீடு இருக்கு அவங்களுக்கு இப்போ எல்லாமே டிஜிட்டலாக எல்லாமே கன்வெர்ட் பண்ணி இருந்தாலுமே ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்டை விட இங்கே வந்து சேட் ரெக்கார்டு என்னன்னா 50% அதோட இது வந்து பேக்கிங் வேஸ்டேஜாக போகுது ஸோ இது எல்லாமே வந்து என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா அப்படின்றதுக்கான ஒரு கொஷின் மார்க் ஸோ welche Zahlen sind richtig ஸோ அதை நம்ம பார்த்துட்டோம்
Vergleichen Sie Ihr Ergebnisse mit den Lösungen auf der letzten Seite. Sprechen Sie im Kurs, was hat Sie überrascht? இதில் வந்து எது சர்ப்ரைசிங்காக இருக்கு? Ich habe nicht gewusst. எனக்கு தெரியல ஜெர்மனில் இவ்வளோ பேப்பர் நீட் இருக்கு அப்படின்னு. மிஷ் ஹேட் überrascht. I am surprised. எனக்கு சர்ப்ரைசிங்காக இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு மிஷ் ஹேட் überrascht. அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் இந்த சென்டென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. So, ich habe nicht gewusst, dass man in Deutschland so viel Papier verbraucht. Mich hat überrascht, dass jede Person in Deutschland rund 250 Kilo Papier im Jahr verbraucht. Ich war überrascht, dass 50% davon nur Verpackungsmüll sind. Ich hatte nicht gedacht, dass Deutschland damit einen traurigen Weltrekord hält. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சென்டென்ஸ் நீங்கள் பேசுறதுக்கு டிஸ்கஷனுக்கு யூஸ் பண்ணலாம் எல்லாத்துக்குமே. ட்ரிங்க் வாட்டருக்கு, ஃப்ளைஷ் கன்சியூமர், மில் அப்ஃபால், ஸோ ஆட்டோ ஃபாரன். ஸோ இதுவும் நோட் பண்ணிக்கிங்க. ஓகே மேம். Okay. Linda und Johann im Supermarkt holen Sie das Gespräch, welche Themen geht es? ஸோ எந்த டாபிக்ஸ் பற்றி எல்லாம் அவங்க பேசுகிறாங்கன்றதை நீங்கள் மார்க் பண்ணும் அவங்க கான்வர்சேஷனில். Was kochen wir denn heute? Ich weiß nicht. Vielleicht gibt es was Gutes im Angebot. Komm, wir schauen mal hier. Hühnerfleisch. Wir könnten doch Huhn mit Zitrone machen. Okay. Schau mal, das Fleisch hier ist total billig. Sollen wir das nehmen? Ach, ich weiß nicht. Lass uns lieber Biofleisch kaufen. Puh, das ist immer so teuer. Ich weiß. Aber dafür essen wir ja echt selten Fleisch. Okay. So, dann brauchen wir auch noch Salat. Komm. Also, ich weiß nie, ob ich die Bio-Paprika aus Spanien oder irgendwo anders herkaufen soll oder die normalen Paprika aus der Region. Keine Ahnung, was da besser ist. Also, lass uns den Salat und die Paprika aus der Region nehmen. Immerhin sind die nicht hier in den Supermarkt geflogen. Okay, du hast recht. Boah, ich verstehe echt nicht, warum das hier immer alles in Plastik eingepackt sein muss. Das gibt's doch nicht. Ja, echt total blöd. Guck mal, hier die Gurke ist ohne Verpackung. Immerhin. Haben wir noch Zitronen zu Hause? Ja, ich glaube schon. Nehmen wir auch noch ein paar Flaschen Wasser mit? Nö, die sind so schwer. Ich habe keine Lust, so viel zu tragen. Außerdem können wir doch auch Leitungswasser trinken. Das kommt aus dem Hahn in der Küche und ist billiger und umweltfreundlicher. Na gut, aber eine Flasche Orangensaft nehme ich noch. Okay. Komm, da ist die Kasse. Okay, என்ன டாபிக்ஸ் எல்லாம் வந்திருக்கு? மீட் பத்தி சொல்லிருக்காங்க மேம். அப்புறம் சாலட் பத்தி பேசிருக்காங்க. முழுன் ஃபர்பேக்கும், ஆமா, லாங்க டிரான்ஸ்போர்ட் வேக. அப்புறம் ஆர்கானிக் பெல் பெப்பர், பியோ ப்ராடக்ட் சொல்றீங்களா? ஸோ இது வந்திருக்கு. அப்புறம் கூட்ட சேசன் இது வந்திருக்கு. அப்புறம் ரெஜினால ப்ராடக்ட் இது வந்திருக்கு. பஸ் பிரைஸ் ஃபர்குலேஷன், பிரைஸ் கம்பேர் பண்ணியிருக்காங்க. குக்கும்பர் பத்தி பேசிருக்காங்க. அப்புறம் வாட்டர் பத்தி பேசிருக்காங்க மேம். அப்புறம் ஆரஞ்சு ஜூஸ் பத்தி பேசிருக்காங்க மேம்.
ஸோ இது இந்த டாபிக் எல்லாம் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஓகே, வாஸ் இஸ் ஃபர்ஸி விஸ்டிக் பைம் அண்ட் காஃபன். இப்போ நீங்கள் ஷாப்பிங் போனீங்கன்னா உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? ப்ரைஸ், குவாலிட்டேட், மார்க்கர்னா பிராண்டு, ஹெர்குஃப்ட், மேனுஃபேக்சர், பயோ ப்ராடக்ட்ஸ். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இஸ் ஆக்டர் ஆஃப் தி குவாலிட்டேட். நான் வந்து குவாலிட்டி பற்றி பார்ப்பேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இஸ் ஆக்டர் ஆஃப் தி குவாலிட்டேட். இல்லைன்னா ஃபார்மிஷ் இஸ் எக்ஸ்ட்ரீம் விஸ்டிக் தஸ் தி ப்ராடக்ட் எல்லாமே எங்கேருந்து வரணும்? ஹவுஸ் த ரீஜியான் காமன். அதாவது நம்ம ஊர்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ், ஏன்னா லாங் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருந்துச்சுன்னா நடுவில் கெட்டு போகலாம், லாங் டைம் ஆகும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நம்ம ஊர்லேயே கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் வாங்கினா அது இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும். ஸோ ich finde den Preis. ஸோ எது இம்பார்ட்டன்ட் இல்லையோ den Preis nicht so wichtig, aber அதுக்குன்னு ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கக்கூடாது, அப்படி சொல்லாமா? ஸோ ஜூ டயர் எங்கே எழுதுறீங்க? ஸோ இங்கே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே மேம். Zahlen die Lebensmittel auch nicht sein. அதுக்காக ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கக்கூடாது. இதோட கண்டினியூஷன் so teuer sollen die Lebensmittel auch nicht sein. இப்படி போட்டாதான் உங்களுக்கு புரியும். அது என்ன வீடியோ பார்க்குறவங்க இதோட கண்டினியூஷன் இங்கே போட்டுறேன். ஓகேவா? ஓகே மேம். ஸோ நவ் இட்ஸ் கரெக்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதை பற்றி ஆக்ட் பண்ணுவீங்க? actors do of price இல்லை qualitative marker herkunft order bio. Was is for see wichtig by mein kaufen. நீங்கள் வாங்கும்போது எதை இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பீங்க? குவாலிட்டி மேம், எக்ஸ்பைரி டேட் மேம். ஓகே, அப்பனா நீங்கள் அது சொல்லலாம். Wie umweltfreundlich leben Sie? நீங்க how environment friendly are you living? ஸோ அதை பற்றி சொல்லணும்னா நீங்கள் சொல்லலாம். ஸோ ecological ஸோ how to calculate நீங்கள் எவ்வளோ இதுவாக இருக்கிறீங்கன்றத வந்து டிஃப்ரெண்ட் இதுவில் இருக்கு. நீங்கள் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் இல்லை. சரி, அதை நம்ம நெக்ஸ்ட் கன்சிடர் பண்ணலாம். அதெல்லாம் பெருசாக போகும். தஸ் ஓகோ டுவல்னா எக்கனாமிக்கலாக பே இது பண்ணுறது. ஸோ வாட் இஸ் பெட்டர் ஃபார் தி உம்மெல்ட்? வாட் இஸ் பெட்டர் ஃபார் த வேர்ல்டு என்வாயன்மெண்ட்? வாஸ் ஃபர்முட்டன்சி. ஸோ இது ரெண்டுத்துல எது பெட்டர்ன்னு நினைக்கிறீங்க? பார்டன் ஆர்டர் டிவிஷன்.
டெய்லியும் வாஷ் பண்றது நல்லதுதான் பட் ஹேண்ட் வாஷிங் நல்லதுதான். ஸோ பாடன் இந்த பாத் டப்பா இல்லைன்னா ஷவரா? ஷவர் மேம். ஷவர். ஓகே. ஏன்னா பாடன் ப்ராக் ஃபீல் வாஷர் இல்லைங்களா? இந்த டப் பாத்துனா நிறைய வாட்டர் வேஸ்ட் ஆகும். ஸோ பிளாஸ்டிக் ஆர்டர் கிளாஸ் ஃபிளாஷர். பிளாஸ்டிக் குட் ஃபார் நாட் குட் ஃபார் ஹெல்த் மேம். பட் கிளாஸ் ஹேண்டில் பண்றது கஷ்டம். பிளாஸ்டிக் தான் மேம். எஸ். கெஷிஷ் பூல ஆர்டர் ஃபான் ஹேண்ட் ஸ்புலன். வாஷிங் பை ஹேண்ட் மேம். வாஷிங் பை ஹேண்ட் வந்து நிறைய வாட்டர் செலவாகும். டிஷ் வாஷர் கம்பேர் டு ஹேண்ட் வாஷ் டிஷ் வாஷர் வந்து கம்மியாகும். நம்மள கிடையாதுடா நம்ம. என்னம்மா? ஓகே மேம். ஹேண்ட் வாஷ் நம்ம வீட்ல வந்து டிஷ் வாஷர் அதிகமா யூஸ் பண்ண மாட்டாங்களா மேம்? ஆமா ஆமா. ஒரே நிமிஷம் இருங்க. Okay. Book order e-book. e-book நிறைய பிரிண்ட் பண்ண வேண்டியது இருக்காது, பேப்பர் நீட் இருக்காது. ஓகே, சரி நம்ம இப்போ டெக்ஸ்ட் படிக்கலாம். படிச்சுட்டு என்னன்னு பார்க்கலாம். Geschisch Pool order von Handspulen. Was ist besser für die Umwelt? Im Alltag kann man viel für die Umwelt tun, wenn man die richtige Wahl trifft. Wir haben einige Ökobilanzen vergleichen. So, some comparison கொடுத்திருக்காங்க. இது படிக்க சொல்லியிருக்காங்க. Geschisch Puller இல்லைன்னா von Handspulen. படிங்க. Der Geschisch Puller ist ganz klar die beste Wahl. Die moderne Maschinen sind effizienter geworden, dass sie weniger Wasser und Energie als früher verbrauchen. Wichtig ist, die Maschinen nur einzuschalten, wenn sie voll ist. Für die Geschäftsmenschen Geschirr ist der Bedarf an Wasser wieder groß, wenn man one hand spült. So, der Geschirrspüler ist ganz klar die bessere Wahl. So, இது வந்து dishwasher வந்து it is a better choice. Die moderne Maschinen sind effizienter geworden, da sie weniger Wasser und Energie als früher verbrauchen. இதுக்கு முன்னாடி இருக்கிறத விட இப்போ இருக்கிற மாடர்ன் மிஷின் வந்து நல்லா எஃபிஷியண்டாக ஒர்க் ஆகுது. வாட்டர் லெஸ் வாட்டர் அண்ட் எனர்ஜி லெஸ் எனர்ஜி முன்னாடி விட. Wichtig ist, die Maschinen nur einzuschalten, wenn sie voll ist. ஒன்றுமே இம்பார்ட்டன்ட் என்னன்னா எல்லாத்தையும் போட்டு நீங்கள் மிஷின் ஆன் பண்ணுறது தான். For die gleiche Menge Geschirr ist der Bedarf an Wasser viel größer, wenn man von Hand spült. Same amount of vesselsக்கு வந்து நம்ம ஹேண்டில் வாஷ் பண்ணும்போது நிறைய வாட்டர் தேவைப்படுது. நெக்ஸ்ட். Bush e-book. Lesen Sie mehr als sehen. Buscher pro Jahr tanzen Sie mit einem E-Book-Reader auf der Vocalisch korrekten Seite, aber Sie müssen das Gerät länger als 3 Jahre benutzen. In diesem Zeitraum spart der E-Book-Reader viele Paper und Energie. Die gedruckten Bücher kommen zu einem schnelleren Resultat mit einer Ausnahme. Sie legen Bücher in der Bibliothek. Das ist die umweltfreundlichste Art zu lesen. So lesen Sie mehr als 10 Bücher pro Jahr.
ஸோ 10 books for 1 year per yearக்கு more than 10 books நீங்கள் ரீட் பண்ணுறீங்களா then sind Sie mit einem E-book reader auf der ökologisch korrekteren Seite. ஸோ அதான் அப்படின்னா இது இ-புக் தான் கரெக்டான சாய்ஸு. Aber Sie müssen das Gerät länger als 3 Jahre benutzen. ஆனால் அந்த டிவைஸ் வந்து 3 years வரைக்கும் more than 3 years வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணணும். In diesem Zeitraum spart der E-book reader viel Papier und Energie. ஸோ இந்த டைம் பீரியடில் வந்து உங்களுக்கு நிறைய பேப்பரும் எனர்ஜி வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். Die gedruckten Bücher kommen zu einem schlechteren Resultat. So mit einer Ausnahme. So printed books வந்து ஒரு பேடான ரிசல்ட் கொடுக்கும். ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் மட்டும்தான் இருக்கு. என்னன்னா Sie leihen Bücher in der Bibliothek. Da ist die umweltfreundlichste Art zu lesen. நீங்க புக்ல படிக்கணும்னா நீங்க லைப்ரரியில போய் அந்த புக்கை வந்து அதான் வாங்கிட்டு நீங்க அதை படிச்சுட்டு ரிட்டர்ன் பண்ண அந்த மாதிரி இருந்துச்சுன்னா that will be a better one. Good art to read அப்படின்னு. Baden-Duschen. Liegen Sie gern in der Badewanne bei einer Dusche von 5 Minuten verbraucht man ca. 50 Liter Wasser beim Baden brauchen Sie viele mehr Wasser ca. 150 Liter und das Erwärmen des Wassers kostet viel Energie. Duschen Sie also lieber allerdings nicht länger als 10 Minuten, so sparen Sie Wasser und es viele umweltfreundlicher. Okay, liegen Sie gern in der Badewanne bei einer Duschzeit von 5 Minuten verbraucht man ca. 50 Liter Wasser. ஸோ நீங்கள் வந்து பாத் டப்பில் உட்காந்துருக்கு லை டவுனாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா. ஆனால் நீங்கள் அந்த ஷவர் டைம் 5 minutesக்கே வந்து உங்களுக்கு 50 liters வாட்டர் தேவைப்படும். பைம் பாடன் ப்ரோக்கன் ஜி மேர் வாசர் ஃபீல் மேர் வாசர். ஸோ 150 அப்படின்னா ஃபுல்லாகவே 150 liters ஆகும். Und das Erwärmen des Wasser kostet viel Energie. அந்த வாட்டரை ஹீட் பண்ணுறதுக்கு அதுக்கு எனர்ஜி காஸ்ட் ஆகும். Duschen Sie also lieber allerdings nicht länger als 10 Minuten. ஆனால் ஷவர் எடுத்தீங்கன்னா நாட் மோர் தென் 10 minutes அப்படி எடுத்தீங்கன்னா வாட்டர் கம்மியாக இருக்கும். Sie soll sparen Sie Wasser und es ist viel umweltfreundlicher. அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக நிறைய வாட்டர் வந்து சேவ் பண்ணுவீங்க. Plastic Flasche or Glass Flasche. Hier muss man unterscheiden. Kauft man Flaschen, die man nur einmal verwenden kann, oder Flaschen, die man mehrmals benutzen kann. Egal ob Plastik or Glass, in jedem Fall sind Mehrwegflaschen besser, wenn die Produkte aus der Region kommen und es keine langen Transportweg gibt. Glasflaschen kann man fast doppelt so oft verwenden wie Plastikflaschen, aber sie sind schwerer und haben deswegen beim Transport eine schlechtere Ökobilanz. Okay, Plastikflasche oder Glasflasche. Hier muss man unterscheiden. Kauft man Flaschen, die man nur einmal verwenden kann. So one-time use and throw இருக்கு இல்லைங்களா, அதுதான் Einwegflaschen. Order Flaschen, die man mehrmals benutzen kann. இல்லைன்னா more times, many times யூஸ் பண்ணுற மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸ் வாங்குறீங்களா, Mehrwegflaschen. Egal ob Plastik oder Glas, in jedem Fall sind Mehrwegflaschen besser.
wenn die Produkte aus der Region kommen und es keine langen Transportwege gibt. So more time use பண்ற பாட்டில் வந்து பெட்டரா இருக்கும் if the product comes within the region and doesn't have long transportation. Glasflaschen kann man fast doppelt so oft verwenden wie Plastikflaschen, aber sie sind schwerer und haben deswegen beim Transport ein schlechtere Ökobilanz. So glass bottle வந்து double the times வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பிளாஸ்டிக்கை விட, ஆனால் ரொம்ப என்னது ஹார்டாக இருக்கும், ஹெவியாக இருக்கும், அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு அது வந்து ஒரு பேடான விஷயம். இப்போ புரியுதா எதெல்லாம் பெட்டர் அப்படின்னு? Yes, ma'am. ஓகே, வாட் இஸ் பெட்டர் ஃபார் தி உம்வெல்ட் und warum informieren Sie die? ஸோ இது வந்து இதுவே நீங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி அந்த மாதிரி படிச்சுக்கணும் நீங்க இந்த பேராகிராஃபே. ஓகேங்க. டூஷன் இஸ் பெஸ்ட், ஒரு ரெண்டு லைன் சொன்னாலே போதும். டூஷன் இஸ் பெஸ்டர் அல்ஸ் பாடன் வைல்மன் நிட் சோஃபில் வாசர் brown. So நிறைய வாட்டர் தேவைப்படாது. Soko Vergleiche sind die Sätze richtig oder falsch? True or false mark பண்ணும். Duschen is for die Umwelt schlechter als Baden. False, ma'am. False. Really. So shower is for die Umwelt schlechter als Baden. ஷவர் வந்து பேடா? கரெக்ட் தான். அது கரெக்ட், தப்பு தான், ஃபால்ஸ் தான். Heute kann man effizientere Geschirrspüler kaufen als früher. Richtig, ma'am. Richtig. So முன்னாடி விட earlier விட இப்போ வந்து நல்ல எஃபிஷியன்ட்டான மிஷின்ஸ் வருது. Von Hand zu spulen ist am umweltfreundlichsten. False, ma'am. Gedruckte Bücher haben immer eine bessere Ökobilanz als E-Book. Gedruckte Bücher, printed books. False, false, ma'am. Am besten kauft man das Getränk mit dem kürzesten Transportweg. Richtig, ma'am. Okay. So இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் அந்த இது இருக்குது இல்லைங்களா, அதை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ அதில் வந்து எதெல்லாம் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் மார்க் பண்ணணும். ஸோ ஸ்லெக்டர் இஸ் த கம்பேரிட்டிவ், அல்ஸ் வந்தாலே வந்து கம்பேரிட்டிவ். ஸோ heute kann man effizienter Geschirrspüler. ஸோ effizienter. அப்புறம் இங்கே வந்து umweltfreundlichsten இது besser, அப்புறமா kürzesten. ஸோ அதெல்லாமே Comparative und Superlative, die vor Nomen stehen, haben die gleiche Endung wie Adjektiv. So actually இது படிக்கணும், படிச்சதுக்கு அப்புறமா சொல்லணும். மேலே இருக்குது தான். நவுனுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து சேம் எண்டிங்ஸ். அட்ஜெக்டிவ்ல என்ன எண்டிங்ஸோ அதே சேம் எண்டிங்ஸா வருது. அது எந்தெந்த சென்டென்ஸ்ல இருக்குன்னா
2, 4 and 5. இது மேல 2, 4, 5ல இருக்கு. Ein bessere Okobilanz, same இது. 5ல வந்து kurzesten, shortest distance. So 2, 4, 5ல இந்த ரூல்ஸ் இருக்கு. So இது வந்து நீங்க பேசுறதுக்கு ich hatte gern ein besseres Handy இல்ல Auto இல்ல Fahrrad எது வேணாலும் சொல்லிக்கலாம். So ich suche das modernste இல்ல umweltfreundlichste இல்ல günstigste T-Shirt. Ich verbrauche am wenigsten Wasser, Strom, Licht in meiner Family. So இங்க எப்படி இருக்கோ அப்படியே நீங்க சொல்லி practice பண்ணணும். So comparative and superlative for noun. நவுனுக்கு முன்னாடி der Geschirrspüler ist besser அப்படின்னு சொல்றதுக்கு der Geschirrspüler is the bessere wall. So அந்த bessere wall வந்து இந்த adjectiveக்கு என்ன endingோ அதே தான் இதுக்கும் ending. wall என்றது it's a noun. நவுனுக்கு முன்னாடி வர adjective. Mehrere Mehrwegflaschen sind am besten. Aber Mehrwegflaschen sind die beste Alternative. Keine Endung bei mehr und weniger. So der Geschirrspül verbraucht weniger Wasser. எங்கெல்லாம் die Geschirrspüler braucht mehr Wasser இல்ல weniger Wasser அப்படின்னும் போது அதுக்கு எண்டிங்கே தேவையில்லை. mehr இல்ல weniger. மேர்னா more water, weniger waterனா less water. So இந்த சென்டென்ஸ் ஒண்ணுன்னா சொல்லி நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கங்க, எழுதிக்கோங்க. ஓகே மேம். ஓகே, இது நோட் பண்ணிக்கங்க. இது அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன், கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ். எஸ் மேம். அதை நோட் பண்ணிக்கோங்க. எஸ் மேம். ஸோ அடுத்தது வந்து இந்த ஃபேமிலி, ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் என்ன எனர்ஜி காஸ்ட் எவ்வளோ ஆகுது, வண்டி வந்து எந்த வருஷத்து வண்டி, டிவியோட காஸ்ட் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றுத்துக்கும். ஸோ இதில் வந்து யார் வந்து லெஸ்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க, யார் மோர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் வச்சுட்டு எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கான எக்ஸசைசஸ் தான். ஸோ வேர் ஹேட் தி ஹாக்ஸ்டன் எனர்ஜி காஸ்டன். ஸோ யாருக்கு வந்து ஹையஸ்ட் எனர்ஜி காஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஃபேமிலி ரேங்கர். ஜி ஹேட் தி ஹாக்ஸ்டன் எனர்ஜி காஸ்டன். வேர் ஹேட் அண்ட் ஆல்டரஸ் ஆட்டோ அல்ஸ் ஃபேமிலி ரேங்கர். ஃபேமிலி ரேங்கரை விட ஓல்டஸ்ட் ஆட்டோ யார்கிட்ட இருக்கு, காரு. ஃபேமிலி மோலர் உன் ஃபேமிலி பவுலிக் ஹாபன் ஆல்டர ஆட்டோஸ் அல்ஸ் ஃபேமிலி ரேங்கர். So welche family had das billigste Fernsehgerät? ரொம்ப சீப்பான டிவி. ஃபேமிலி பவுலிக் ihre Fernseher kostet nur 230 Euro. Wer hat den teuersten Fernseher? எக்ஸ்பென்சிவான டிவி. ஃபேமிலி ரேங்கர். Fernseher kostet 1869 Euro. இது நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். ஸோ இது வரைக்கும் நீங்க எழுதிக்கணும், சரியா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க அடிக்கடி படிச்சுக்கோங்க. ஓகே. So, Aussprache, lange Satzsprechen. Hören Sie, markieren Sie die betonten Worte, sprechen Sie dann nach. So, அவங்க எதுக்கான lange Sätze sollen nicht monoton klingen. லாங் சென்டென்ஸ் எல்லாம் வந்து ஒரே மாதிரி மோனோட்டோனஸா சவுண்ட் பண்ணக்கூடாது. Man betont wichtige Stellen und markt bei Satzzeichen Pulspausen.
ஸோ எங்கெல்லாம் கொமா போட்டிருக்கோம் அங்கே பிரேக் கொடுக்கணும், ஸ்மால் பிரேக் கொடுக்கணும். எது இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல வராங்களோ அந்த வேர்டை மட்டும் அழுத்தி சொல்லுவாங்க. சரிங்களா? அதெல்லாம் நோட் பண்ணுங்க. Okay, ma'am. 1. Man kann Glasflaschen verwenden. Man kann Glasflaschen verwenden. அப்போ எது அழுத்தி சொல்றாங்க? Glasflaschen verwenden. 2. Man kann Glasflaschen doppelt so oft verwenden. Man kann Glasflaschen doppelt so oft verwenden. ஸோ இங்கே verwenden யூஸ் பண்ணிருக்காங்க. Verwenden. ஸோ அந்த மாதிரி எந்த இடத்துல இருந்து அவங்க சொல்றாங்களோ அது வந்து ஒரே மாதிரி மன் கன் கிளாஸ் ஃபேஷன் டாப்லெட்ஸ் ஆஃப் ஃபர்வெண்டன் அப்படின்னு ஒரே மாதிரி மோனோட்டோனஸாக படிக்காம மன் கன் கிளாஸ் ஃபேஷன் டாப்லெட்ஸ் ஆஃப் ஃபர்வெண்டன். ஸோ அந்த மாதிரி பிரேக் கொடுத்தோம் இல்லை கொஞ்சம் டோனை மாற்றி சொல்லிட்டோம் அந்த மாதிரி சொல்லலாம். Drei. Man kann Glasflaschen doppelt so oft wie Plastikflaschen verwenden. Man kann Plastikflaschen. Glasflaschen doppelt so oft wie Plastikflaschen verwenden. 4. Man kann Glasflaschen doppelt so oft wie Plastikflaschen verwenden, aber sie sind schwerer. இந்த இடத்துல வந்து doppelt அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்குல்ல, அது சொன்னாங்களா Yes, இல்ல ma'am. பிளாஸ்டிக் ஃபேஷன் சொன்னாங்களா? Plastic fashion எனக்கு ஒரு டிஃப்ரெண்டா கிடைச்சுன்னா அது மாதிரி பிளாஸ்டிக் ஃபேஷன் அப்புறமா ஸ்வேரர் ஷுவர். ஓகே அது கேட்டுச்சு. So man kann Glasflaschen doppelt so wie oft Plastikflaschen verwenden, aber sie sind schwer. அடுத்தது Sprechen Sie Sätze und hören Sie zu Control. ஸோ இது வந்து இதுவும் அவங்க பேசுறது ஆக்சுவலி அவங்க நீங்க படிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க கேட்டுக்கோங்கன்னு கொடுத்துருக்காங்க. 1a. Man kann regionale Produkte auf dem Markt kaufen. Man kann regionale Produkte auf dem Markt kaufen. 1b. Man kann regionale Produkte auf dem Markt kaufen, man findet sie aber auch im Supermarkt. So man kann regionale Produkte auf dem Markt kaufen, man findet sie aber auch im Supermarkt. 2a. Unnötige Verpackungen sind nicht gut für die Umwelt. Unnötige Verpackungen sind nicht gut für die Umwelt. 2b. Unnötige Verpackungen sind nicht gut für die Umwelt, weil sie das Müllproblem verstärken. Unnötige Verpackungen sind nicht gut für die Umwelt, weil sie das Müllproblem verstärken. So இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்றது கேட்டுக்கோங்க. சரிங்களா? எஸ் மேம். ஓகே. ஸோ இது வரைக்கும் எல்லாமே படிச்சிருக்கீங்களா? ஒகாபுலரி எல்லாம் படிக்கிறீங்க தானே? எஸ் மேம். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள படிச்சிருக்கேன் மேம். நான் கிராமர் பார்க்கணும் மேம். ஓகே 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 சரி, அது கிராமரும் பார்த்துக்கோங்க. அந்த பிடிஎஃப்ல எல்லாமே செக் பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க. சென்டென்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஓகே மேம். அந்த சென்டென்ஸ் எதெல்லாம் பேசக்கூடிய சென்டென்ஸோ ஃப்ரேசஸோ அதெல்லாம் நோட் பண்ணி அதை ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க. அதுக்கப்புறமா நீங்க வந்து Okay, ma'am. இந்த lingvi.com இது வந்து இதுக்காக யூஸ் பண்ணிக்கிங்க. உங்களோட டிரான்ஸ்லேஷனுக்கும் சரி, மீனிங்ஸ் என்ன, அது என்ன ஆர்டிக்கல் வருது, அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த இது யூஸ் பண்ணிக்கிங்க. சரிங்களா? ஓகே மேம். lingvi.com இதை யூஸ் பண்ணிட்டு நீங்க எது போட்டாலுமே உங்களுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா இங்கிலீஷ்லயே போடுறேன்னு வச்சுக்கோங்க, கார் அப்படின்னு சொன்னாலே வரும். சாரி, ஆட்டோ. ஆட்டோ அது என்னது? நாய்ட்ரூம். நாய்ட்ரூம் வருதா? ஸோ இது எப்படி? Ich komme schneller zur Arbeit, wenn ich das Auto nehme.
ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இந்த பாருங்க வித் சென்டென்ஸ் எல்லாம் இருக்கு. மை கார் இஸ் நியூ டயர்ஸ், மைன் ஆட்டோ ஹேட் நாயர் ரைஃபன். ஸோ இது அது வந்து வெஹிக்கல், இதுக்கு எல்லாமே இருக்கு. அதனால நீங்க எது கேட்டாலுமே உங்களுக்கு வந்துடும். இது ஒரு ஆப்பா மேம்? என்னமா இது லிங்கோங்கிறது ஒரு ஆப்பா மேம்? ஆப்பா கூட இருக்கும், நீங்க ஆப்பா கூட டவுன்லோட் ஓகே மேம். பண்ணிக்கலாம். ஸோ ஓகே மேம். lingvi.com போட்டு இதை யூஸ் பண்ணிக்கீங்க. lingvi.com. ஓகே மேம். சரிங்களா? ஓகே சரிம்மா, நாளைக்கு கிளாஸ் இல்லை. ஏன் மேம்? என்னாச்சு மேம்? நாளைக்கு சர்ச்சில் ப்ரோக்ராம் இருக்கு, அதனால கிளாஸ் இல்லை மேம். ஓகே மேம். ஓகே.